சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியேயுள்ளது. அதாவது, விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை எப்போது என்று தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த ஒரு முக்கியமான அப்டேட். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களை சேர்க்கும் பணிகள் தொடங்கிவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த முறை போல் இம்முறையும் சரியாக திட்டத்தில் பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், விடுபட்டவர்களுக்கு எப்போதும் முதல் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என்ற தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடிக்கும் அதிகளவிலான மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 மகளிர் உரிமைத் தொகை நேரடியாக வங்கி கணக்கில் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட போதே ஒரு சில பயனாளிகள் சேர்க்கப்படவில்லை. அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்படாததால் மீண்டும் விண்ணப்பிக்க காத்திருக்கின்றன. சரி, இப்பொழுது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு சட்டப்பேரவையிலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார். அதாவது, மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான தகுதிகள் இருந்தாலும் அதனை பெற முடியாமல் இருப்பவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறினார். அதற்கேற்ப ஜூன் மாதம் முதல் வாரத்தில் 9000 முகாம்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கேற்ப ரேஷன் கடைகள், நகராட்சி மற்றும் உள்ளாட்சி அலுவலகங்களில் முகாம்கள் செயல்பட்டன. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கான முகாம்கள் நடக்கவில்லை என்றால் பலரும் விண்ணப்பம் கிடைக்காமல் தவிர்த்தனர். இதனால் இ-சேவை மையங்களில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு எப்போது முதல் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்கினார். இதைத் தொடர்ந்து முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சிறப்பாக செயல்படும் இந்த மகளிர் உரிமைத் தொகை சுய உதவி குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் நடக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சியானது உடல்நலக் குறைவால் இந்த வாரம் நடத்தி இருக்கிறோம். விளையாட்டுப் போட்டிகளில் கடந்த ஆண்டு முதல் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு சில விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தி வருகிறோம். கொக்கோ, கால்பந்து உள்ளிட்டவற்றில் வெல்பவர்களுக்கு பரிசுகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் சுமார் 3800 கோடி அளவிற்கு வங்கி கடன் இணைப்புகளை வழங்கி வருகிறோம். அவர்களை சந்தித்து உரையாடியதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. இதற்காக மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையிலேயே அறிவித்திருந்தார். அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கிவிட்டது. விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வரவு வைப்பதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். கடந்த முறை எப்படி முறையாக செய்யப்பட்டதோ இம்முறை விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து வட்டியை குறைக்கும் வங்கிகள் கடன் வாங்குவோருக்கு பெரிய நிம்மதி. அதாவது, கனரா வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 3 வங்கிகளும் வட்டியை குறைத்துள்ளது. அதாவது, ஒரு சில நாட்களுக்கு முன்பு ரெப்போ வட்டி விகிதத்தை 0.50% குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அதன் பிறகு பல்வேறு வங்கிகள்
தங்களுடைய பல்வேறு கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைத்து வருகிறது. அந்த வகையில் பஞ்சாப் நேஷனல் வங்கி சமீபத்தில் வட்டி விகிதங்களை குறைப்பதாக அறிவித்தது. இந்நிலையில் தற்போது 3 பொதுத்துறை வங்கிகள் தங்களுடைய வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி, கனரா வங்கி மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஆகிய வங்கிகள் தங்களுடைய கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது. கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதன் வெளிப்புற பெஞ்ச்மார்க் கடன் விகிதம் மற்றும் ரெப்போ இணைக்கப்பட்ட கடன் விகிதம் ஆகியவற்றை 50 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டி குறைப்பால் யூனியன் வங்கியில் வீட்டு கடன்கள், வாகன கடன், தனிநபர் கடன் மற்றும் என்எஸ்எம்இ பிரிவுகளின் வாடிக்கையாளர்களுக்கு இனி குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும். இந்த வட்டி குறைப்பால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் தனது RLLR வட்டி விகிதத்தை 8.85% 8.35% குறைப்பதாக அறிவித்துள்ளது. புதிய வட்டி விகிதம் ஜூன் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. கனரா வங்கியும் அதன் RLLR வட்டி விகிதத்தை 8.75% 8.25% குறைத்துள்ளது. இந்த வட்டி மாற்றமும் ஜூன் 12ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டியை 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்த பிறகு வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனுடன் வங்கிகளுக்கான ரொக்க இருப்பு விகிதம், அதாவது CRR 100 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டு 3% வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடன் வழங்க வங்கிகளுக்கு கூடுதலாக ரூபாய் 2.5 லட்சம் கோடி கிடைக்கும். அதாவது பொதுமக்களுக்கு இதன் மூலமாக அதிகளவில் கடன் பெற முடியும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சப் இதனால் முன்னதாக ICICI வங்கி மற்றும் HDFC வங்கி தங்கள் பிக்சட் டெபாசிட் திட்டத்திற்கான வட்டி விகிதங்களை குறைத்தது. இது பிக்சட் டெபாசிட் முதலீட்டாளர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது. இதுபோன்ற சூழலில் தற்போது சில வங்கிகள் பல்வேறு கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.